இன்னைக்கு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிற யாருமே திக்கற்றவர்கள் கிடையாது. ஏன்னா இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் மேன்மையை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ரோமர் 6:4-5 பவுல் சொல்றாரு, பிதாவின் மகிமையைத்தான் நான் அபிஷேகமாக நாம் பெற்றிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து பிதாவின் மகிமையினாலே உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறாராம். அப்போ நாம் பெற்றிருக்கக்கூடிய பரிசுத்தாவின் அபிஷேகம் என்பது பிதாவின் மகிமை. எபிரேயர் 11 கடைசி வசனத்தில் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எவ்வளோ நீதியாக வாழ்ந்தாங்க, விசுவாசத்தில் வல்லவர்களாக ஜீவித்தாங்க. விசுவாசத்தினுடைய பட்டியலையே எபிரேயர் 11:32 கடைசி வசனம் வரைக்கும் நாம் பார்க்கலாம். 11:1 விசுவாச பட்டியல்களை நாம் பார்க்கலாம். ஆனாலும் நம்மை அல்லாமல் பூர்ணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கு முன்னதாக நியமித்திருந்தார் என்று போல் சொல்கிறாரே, அந்த விசேஷித்த நன்மை என்பது பரிசுத்தாவின் அபிஷேகத்தை தான் குறிக்கும். பரிசுத்தாவின் அபிஷேகம் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு இல்லாதபடினால்தான் அவர்கள் பூர்ணர்கள் அல்ல. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறபடினாலே நிச்சயமாக நாம் பூர்ணர்களாக மாற முடியும்.